வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, இந்தியாவில் பரபரப்பு. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளெல்லாம் பரபரப்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இன்னும் ஒரு நாள் இருக்கையில் எக்ஸிட் போல் முடிவுகள் என்று சொல்லப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பிஜேபி அரசாங்கம்தான் மீண்டும் அமைய இருக்கிறது. பிரதமராக மோடி அவர்களே 3வது முறையும் பிரதமர் ஆவார் என்றும் அந்த கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கருத்து கணிப்பில் நமக்கு நம்பிக்கை கிடையாது. காரணம், காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதைதான். பணம் பழம் ஏற்கனவே பழுத்து நிற்கின்றது. அப்போது போய் ஒரு காகம் மேலே உட்கார்ந்தது, உடனே பணம் பழம் கீழே விழுந்து விட்டது. ஆனால் காகம் என்ன நினைத்ததாம், நாம் உட்கார பெய்தான் நம்முடைய பலத்தை தாங்க முடியாமல் அந்த பழம் கீழே விழுந்தது என்று அந்த காக்கை நினைத்து கொள்ளுமா? அந்த கதை தான் கருத்து கணிப்புகளுடைய கதைகள். ஏனென்றால் 130 கோடி மக்களுடைய மனநிலையை ஒரு 1,00,000 பேர் அதிகபட்சம் அவ்வளவுதான் எடுப்பார்கள். 1,00,000 பேர்களிடம் கருத்து கேட்டு அதனுடைய முடிவுகளை வைத்து வகுத்து கழித்து கூட்டி பார்த்து முடிவுகளை சொல்லுகின்றார்களே தவிர, அது பெரும்பான்மையாக அவர்கள் சொல்லுவது ஏற்கனவே இவர்கள் பிஜேபி ஜெயிக்கும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது அதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்களோ என்று கூட நாம் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கருத்து கணிப்பை ஒருபுறம் தள்ளி விடுவோம். அந்த கருத்து கணிப்பே 90% மக்கள் அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் 2 பகுதிக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்றாக இந்தியா முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேசாபிமானிகள் எல்லோர்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா மீது பற்றுள்ள பற்றாளர்கள், தேசபக்திமான்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த செய்தியை வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருவித பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஐயையோ, நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போல் இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் தருவதாக இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறதே. சென்ற முறை ஜெயித்தது 40 சீட்டுகளையும் நாம் கைப்பற்றியும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையாமல் போய்விட்டதே. அதை போல இந்த முறையும் ஆகிவிடுமோ என்று தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி பயப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியும் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது. இப்போது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று இதை கருத்தில் கொண்டு ஒரு அரசியல் பிரமுகர் சொல்கிறார்கள், ஒருவேளை பிஜேபி இழுவரியில் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு சப்போர்ட் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கின்றார். அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம், அது ஒன்றும் பெரிய செய்தியும் அல்ல. ஆனால் மீண்டும் பிரதமராக மோடி வருகிறார் என்கின்ற செய்தி காதிலே தேன் பாய்ச்சுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அது இருக்குகிற. காரணம் என்னவென்று சொன்னால், 2 முறை பிரதமர் மோடி அவர்கள் இந்த இந்தியாவிற்கு செய்திருக்கின்ற அந்த பணி என்பது ஒரு மகத்தான பணி. ஆக இந்தியாவில் இருக்கின்ற விரோதிகள், சமூக விரோதிகளையும் தேச விரோதிகளையும் கூண்டோடு ஒழிப்பதிலே அவர் கவனம் செலுத்தி இருக்கின்றார். விட்ட குறை தொட்ட குறையாக கொஞ்சோண்டும் இருப்பவர்களையும் இந்த முறை அவர் தேர்தலில் ஜெயித்து பிரதமராகி மீண்டும் அந்த கதைகளை எல்லாம் சரிவர செய்து விடுவார் என்று தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். மோடியும் அதுபோன்றுதான் நினைக்கக்கூடும். காரணம், அவர் தேச பக்தியின் காரணத்தை, தேசபக்தியை விட இறைபக்தியை அதிகமாக கொண்டுள்ளார். எங்கு சென்றாலும் கடவுளை வணங்குகின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆகவே 3வது முறை பிரதமராகிவிட்டு தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் அவர் அரசியலுக்கு வரமாட்டார். அவர் துறவத்தில், அதாவது ஆன்மீக பணியிலே அவர் சென்று விடுவார் என்றுதான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகும் பட்சத்தில் நம்முடைய இந்தியா
மீண்டும் ஜொலிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. காரணம், 75% பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ஒரு நல்லதொரு நாட்டை ஒரு நல்லதொரு வழியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு அதாவது அரசியலுக்காக இன்றைக்கு நிறைய பேர்கள் அவர்களை குறை சொல்லுகின்றார்கள். அரசியலை விட்டு விட்டு இந்தியாவின் வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சியை எட்டி பார்க்கின்ற போது அந்த வளர்ச்சி உன்னதமாக இருக்கின்றது. விலைவாசிகள் ஏற்றம் இருக்கத்தான் செய்கிறது. பிரதமர் மோடி ஆட்சியிலே கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்திலே விலைவாசிகள் அதிகப்பட்டிருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதைவிட இந்த நாட்டு நலன் பெருகி இருக்கிறது. அதைத்தான் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் விரும்புகின்றார்கள். விலைவாசி உயர்வு என்பது எந்த ஆட்சி இருந்தாலும் ஏற்படத்தான் செய்யும். காரணம், நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற போது அதற்கான செலவினங்கள் அதிகப்படுகின்ற போது அது விலைவாசியை உயர்வையும் தருகின்றது. ஆகவே அதை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியமாக எந்த அரசுக்கும் இருக்கும். அதே போலத்தான் மோடி அவர்கள் அரசியலின் ஆட்சி காலத்திலேயும் விலைவாசி அதிகமாகத்தான் இருக்கிறது என்றாலும் மற்ற விஷயங்களில் மோடி ஆட்சி சிறப்பாக இருந்தது. விட்ட குறை தொட்ட குறையாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கின்றது. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில்தான் அந்த பணி இனி மோடி அவர்கள் பிரதமரான பிறகு தமிழ்நாட்டில்தான் அதிக பணி அவருக்காக காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில்தான் நம்முடைய சிறுபான்மையினருக்கு ஆதரவு என்று சொல்லிக்கொண்டு இந்த தேசத்தை துண்டாட நினைக்கின்ற சமூக விரோதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே எதற்கெடுத்தாலும் மோடியை மோடி இந்துத்துவவாதி 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 என்று கதறிக்கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை களையெடுக்கின்ற பணியும் இந்த மோடி 3வது முறை பிரதமரான பிறகு நடக்கும் என்று நீங்கள் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், அவர் எவருக்கும் கவலைப்பட்டதில்லை. அவருடைய கடமை இந்தியாவை ஒரு நல்ல நாடாக நம்முடைய இந்தியாவை ஒரு உலகத்திலே ஒரு முதன்மையான நாடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. ஆகவே அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு சில சக்திகள் தடையாக இருக்கின்றன. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவதற்கு மோடி அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதன்படி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட அதற்கு பலனில்லாமல் போய்விடுமோ என்று நினைத்து கொண்டு தங்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பதாக ஆங்காங்கே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களெல்லாம் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே. மோடி 3வது முறை வரக்கூடாது என்பது எவ்வளவோ முயற்சி செய்தோமே, ஆனால் அந்த முயற்சி எல்லாம் வீணாகி போகிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் நாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மோடி அவர்களுக்கு வாக்களித்திருப்பதாக தான் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆக இந்த முறை பிரதமர் ஆன பிறகு எங்கே இருந்து தன்னுடைய பணியை தொடங்குவார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருந்துதான். ஆகவே தேர்தல் முடிவுகள் வந்த மறு நிமிடத்தில் இருந்து தமிழகத்தில் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு நபர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஏனென்று சொன்னால் ஊர்த்தி கொடுத்த உத்தமைதான் என்று ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசிய கோவன் அவர்கள் அன்னைக்கு அந்த சாராய மதுவை எதிர்த்து தான் அன்றைக்கு குரல் கொடுத்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாறிய உடனேயே அவர் காணாமலே போய்விட்டார். தமிழ்நாட்டிலே சாராயம் இன்றைக்கு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். யாருடைய பணத்திலே? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணத்தில். ஆக அதுபோன்ற தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் போன்று நடிக்கின்றவர்களெல்லாம் இன்னும் ஒரு நாளில் அவர்கள் காணாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பு நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். காரணம், சம்காரம், சூர சம்காரம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்க இருக்கிறது. அதை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று செய்திகள் ஆங்காங்கே வந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் என்பதை இந்த நாடு அறியும். ஆகவே வருங்காலத்தில் பிரதமராக இருக்க வேண்டிய நம்முடைய மோடி அவர்களுக்கு, இருக்க போகின்ற மோடி அவர்களுக்கு நாமும் வாழ்த்து சொல்வோம் நமது சார்பாக. நம்முடைய பிரதமர் யார் பிரதமர் ஆனாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். நாமெல்லாம் நடுத்தரவாதிகள்.
நாமெல்லாம் இந்த தேசத்தின் மீது பக்தி கொண்டவர்கள். ஆகவே எவர் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, மோடி வந்தால் இன்னும் மகிழ்ச்சி. ஆனால் மோடி வருவார் என்று இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே 3வது முறையாக பொறுப்பேற்க இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.